பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் நேரம் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவாராக. கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா மகிமையான கிரியைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். மெய்யா நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களோடு இணைந்து நாங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக போராடுகிறோம். நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள். தேவனுடைய பாதத்தை விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த அதிசய ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுக்கு அதிசயத்தை செய்ய கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய தேவையை குறித்து நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருந்தது. அவன் அந்த கர்த்தர் குறித்த அந்த மலையிலே தன்னுடைய மகனாக ஈசாக்கை பலியிடும்படி அவன் போய் கொண்டு இருக்கிறான். அப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், அப்பா, தகன பலிக்கான கட்டை இருக்கிறது, விறகு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? ஈசாக்கு நினைத்தார், ஆட்டுக்குட்டியை பலியிட போகிறோம். அங்கே ஒரு பெரிய தேவை. அப்பா சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறாரு, நம்முடைய தேவை ஒரு ஆட்டுக்குட்டியப்பா. அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்பானவர்களே, நீங்கள் என்ன தேவையோடு கூட இருக்கிறீர்கள்? இந்த மாதத்தில் தேவை நினைத்து புலம்புகிறீர்களா? தேவை நினைத்து கலங்குகிறீர்களா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் குடும்ப தேவை, உன் பிள்ளைகளுடைய தேவையை, ஒருவேளை திருமண தேவையாக இருக்கலாம், இல்லை படிப்பு தேவையாக இருக்கலாம், இல்லை ஊழிய தேவையாக இருக்கலாம், உன் சபையின் தேவையாக இருக்கலாம். என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசம் எல்லாரும் இடத்துல இருக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யப்பட ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. ஈசாக்கு அப்பாவை பார்த்துக்கிற, அப்பா எல்லாம் இருக்கிறதே, எங்கப்பா? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதாங்க விசுவாசம். இந்த மாதம் என் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்பானவர்களே, நீங்கள் என்ன தேவையோடு கூட இருக்கிறீர்கள்? உங்கள் தேவையை சந்திக்கிற ஒரு தேவனுடைய பிரியமான தேவ ஜனமே, தேவைக்காக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் இங்கும் அங்கும் கூப்பிடலைங்க, இங்கு அங்கும் ஃபோன் பண்ணலைங்க, அவன் கண்ணை இங்கு அங்கேயும் வைக்கலைங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆமா பிரியமானவன், கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களே. ஆபிரகாம் கர்த்தர் செய்வார்னு விசுவாசியார்ல, விசுவாசித்து வேற எங்கேயும் பார்க்கலங்க. ஆமாங்க, கர்த்தர் செய்வார்னு நீ நம்புகிறனா, கர்த்தர் உனக்கு உன் தேவையை சந்திப்பார், உன் தேவையை தருவார். இந்த மாதத்தில் உன்னை வெக்கப்பட விட மாட்டார். இந்த மாதத்தில் நீ ஒரு பெரிய தேவையோடு கூட இருக்கலாம். உன் குடும்பத்துக்கு பெரிய தேவையோடு இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு பெரிய தேவையோடு கூட இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் பெரிய தேவையோடு கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் பெரிய தேவையோடு, நீ என்ன தேவையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்த ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாராம். அந்த அந்த நான் வாசிக்கிறோம், தன் கண்களை ஏறெடுத்து 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பல பர்வதங்களை நான் ஏறெடுத்து பார்த்தாலும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ஒத்தாசை வரும். ஆமாம் பிரியமா, நீங்கள் ஒருவேளை பலரை கூப்பிடலாம், பலருக்கு ஃபோன் பண்ணலாம், பலருக்கு லெட்டர் எழுதலாம், பலர் உன் தேவை சந்திப்பார்கள் என்று நம்பலாம், வாக்குறுதிகள் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மாத்திரமே உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கணும். மறந்து போகாதீங்க. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீ நம்புவது உண்மையானா நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களை, ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க.
மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோமே 18ஆம் அதிகாரம் 19, 20 எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ உன் குடும்ப தேவைக்கு நீ புலம்ப வேண்டாம், குடும்ப தேவைக்கு நீ பதற வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஐயோ என்ன செய்ய போறேன், ஐயோ வெக்கப்பட்டுருவேன், ஐயோ நான் கொடுக்குறேன்னு சொன்னேனே, ஐயோ நான் கொடுக்க முடியாமல் போயிடுமோ, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன்னு சொன்னேன் செய்ய முடியாமல் போய் நீ பதற வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உனக்கு உதவி செய்கிற கண்மலை, உனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் ஒன்று உண்டுமா. சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சங்கீதம் இவ்வாறு எழுதி இருக்கிறது, கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆமாமா, தேவையை கண்டு அசையாது, சூழ்நிலை கண்டு அசையாது. கர்த்தர் உன் நடுவில் இருப்பது உண்மையானா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது உண்மையானா, தேவையை நினைச்சு கலங்காதீங்க, தேவையை நினைச்சு புலம்பாதீங்க. நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, காலையிலே அதுக்கு சகாயம் செய்கிறார். ஆமாமா, காலையிலே உனக்கு உதவி செய்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், முழுவதும் யாக்கோபு போராடினார், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் உன்னை நானுமே விட மாட்டேன். இரவெல்லாம் ஜெபித்தாரம்மா, இரவெல்லாம் ஜெபித்த மனுஷன் ஆண்டவர் அதிகாலையில் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, அதிகாலையில் பொழுது விடுங்க, நான் போகட்டும், இல்லை நான் உங்களை விட மாட்டேன். அந்த காலையில் அதிகாலையில் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு சூரிய உதயத்தை கொடுத்த தேவன், ஒரு பெணியலை கொடுத்து அவன் வாழ்க்கையில் இந்த 20 வருட இருண்ட காலத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு வெளிச்சத்தை காணும்படி செய்த தேவன். நான் சொல்லுகிறேன், உங்களை இருளில் வைக்க மாட்டார், உங்களை வெக்கத்தில் விட மாட்டார். உன் குடும்ப வாழ்விலே, உன்னுடைய தொழிலில், உன்னுடைய ஊழியத்தில், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தேவையை சந்திப்பார் நம்புறீங்களா, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் நான் சொல்லுகிறேன், கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கோ நீங்கள் ஒருமனப்படுறீங்களே, யோசிச்சு பாருங்க. எங்கள் வெளியே போகிறதுக்கு ஒருமனப்படுறீங்க, சுற்றி பார்க்கறதுக்கு ஒருமனப்படுறீங்க, எங்கெல்லாம் ஷாப்பிங் போகிறதுக்கு ஒருமனப்படுறீங்க. ஜெபத்தில் ஒருமனம் இருக்கிறதா? வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசு சொன்னார், இயேசுவே சொன்னார் மத்தேயு 18, 19, 20 எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். அம்மா, ஒருவேளை உன் தேவையை சந்திக்க யாரும் இல்லாமல் இருக்கலாமா, நீ உன் புருஷனும் கூடி ஜெபிக்க ஆரம்பிங்க, நீ உன் பிள்ளையை கூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்ல, உன் நடுவில் கர்த்தர் இருப்பாருமா, உன்னை தனியாக விட மாட்டாருமா, உன்னை வெக்கப்பட விட மாட்டார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எதுவாக இருக்கட்டும்மா. அன்றைக்கு ஆபிரகாமுடைய தேவை அந்த மலையிலே, அந்த வனாந்திரத்தில் தேவன் சந்தித்தது உண்மையானா, உனக்கு எந்த வழியும் இல்லைல்ல, உன் தேவையை சந்திக்கப்படுறதுக்கு எந்த வாசலும் இல்லைல்ல, உனக்கு நல்லா தெரியல, ஐயா எனக்கு வழியே இல்லையா, ஐயா எனக்கு வாசலே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லையா. அந்த மலையில யாருமா உதவி செய்ய முடியும், அந்த வனாந்திரத்தில் யாருமா உதவி செய்ய முடியும். ஆனால் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொள்வான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். உன் கண்களை நேராக வைமா, ஆண்டவர் மேலே வை, ஆண்டவரை நம்பு, நீ வெக்கப்பட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் சொல்லுகிறேன், அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே அந்த முட்புதரில் அவன் தேவையில்லை, அவன் தேவைக்கு அதிகமான ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். ஆமாம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து பாருங்கள், நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்கும்படி போராடி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உன் தேவைக்கு அதிகமாய் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்கடா அப்போதான் சிக்கி கொண்டது நினைக்காதீங்க. ஏற்கனவே ஆபிரகாமுடைய தேவை அறிந்தவராய், விசுவாச வீரனாகிய ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், நான் சொல்லுகிறேன், உன் தேவை அறிந்திருக்கிறார், உன் பிள்ளைகளுடைய தேவை அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உன் தேவை ஒருவேளை இந்த மாதத்தில் ஆட்டுக்கடாவா இருக்கலாம், அதற்கு மேலே கொடுக்க வல்லமுள்ள தேவன். அவனுக்கு தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் ஏற்கனவே அங்கே வாசிக்கிறோம் பாருங்க, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 13ஆம் வசனத்தில், இதோ பின்னாங்க புதரிலே, இதோ அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அதோ இல்லை, இதோ இதோ பக்கத்திலேயே அது சிக்கி இருக்கிறது. உன் பக்கத்தில் தான் இருக்குது உன் தேவை, உன் அருகாமையில் தான் இருக்கிறது. அதை காண முடியாதபடி நீ புலம்புற, அதை காண முடியாதபடி நீ அழுகிற காரணம் என்ன? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கல. ஆகார அழுதா பாருங்க, அவன் அருகாமையில் தான் நீர் ஊற்று. அவன் நினைச்சா நானும் என் பிள்ளைய சாக போகிறோம், அவன் நினைச்சா நான் சாக போறேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பல. நீ நினைக்கிற நீ சாக போற, உன் பிள்ளை சாக போய் இல்லை, உன்னையும் பிள்ளையை வாழ வைக்கதான் இயேசு மரித்தார். மறந்து போகாத. உன் குடும்பம் தழைக்கும், உன் குடும்பம் செழிக்கும். கர்த்தருக்கு பயந்த அந்த எகிப்திய மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்க செய்த தேவன் மீது மறந்து போகாத. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனவன் பாக்கியவான். யாரோ ஒருத்தி, தேவன் அறியாத ஒருத்தி, தேவன் அறியாத ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை தழைக்க செய்தாரே.
கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த குடும்பத்தை வாழ செய்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னை உன் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளை சாகாது. நான் சொல்லுகிற ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதோ உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்துக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதம். நீ அதை பார்க்காம நீ அழுகிற, நீ நினைத்து கொண்டு இருக்கிற அவ்வளோதான் முடிந்து விட்டது. இல்லை ஆகாரே, இல்லை, அருகாமையில் தான் நீர் ஊற்று. இதோ அருகாமையில் தான் ஆபிரகாமுக்கு தேவையான ஆட்டுக்குட்டி அங்கே தேவைக்கு அதிகமாக கொடுத்து ஒரு ஆட்டுக்கடை சிக்கி இருந்ததா. ஆமாம்மா, உன் தேவையை ஆண்டவர் சிக்க வைத்து இருக்கிறார். அது உன்னை விட்டு போயிடாது, அந்த வேலை உன்னை விட்டு போயிடாது, அந்த வருமானம் உன்னை விட்டு போகாது, அந்த வீடு உன்னை விட்டு போகாது. உனக்குன்னு தேவன் வச்ச ஆசீர்வாதம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறல்ல. உனக்குன்னு கர்த்தர் வச்ச நன்மையை யாருமே எடுக்க முடியாதுமா, யாருமே திருட முடியாதுமா. சோர்ந்து போகாதம்மா, சோர்ந்து போகாத. ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணு. ஜெபத்தில் சோர்ந்து போயிடாத, தளர்ந்து போயிடாத. ஆபிரகாம் ஜெபித்தார். ஆபிரகாமுடைய தேவைக்கு அதிகமாய் கொடுத்த தேவன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், நான் தேவைக்கு கடன் வாங்கி பிழைச்சேன். இனிமேல் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் என்னை வெக்கப்பட விட மாட்டார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அந்த ஸ்தலத்துக்கு பேர் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி கூப்பிட தீர்மானம் பண்ணி செபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுடைய தேவைக்கு அதிகமாய் கொடுத்து அங்கே ஒரு அதிசயத்தை செய்த தேவன் உன் தேவைக்கு அதிகமாய் கொடுப்பார். ஆபிரகாமை தேவையை மாத்திரம் சந்திக்கலை, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிற உன்னை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீ தேவைக்காக நீ அழ வேண்டாம், தேவைக்காக புலம்ப வேண்டாம். உன் தேவை ஏற்கனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் செபிக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் தேவை அதிசயமாய் சந்திப்பார், தேவைக்கு அதிகமாய் கொடுப்பார். உங்களுக்காக நான் இப்போ செபிக்கிறேன். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுடைய தேவையை சந்திக்கபடி அந்த வனாந்தரத்தில், அந்த மலைப்பகுதியில் ஆபிரகாமுடைய தேவைக்கு அதிகமாய ஒரு ஆட்டுக்கடாவை சிக்க வைத்த தேவன் அல்லவா? யாரெல்லாம் உண்மை விசுவாசித்து கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், என் தேவையை பார்த்து கொள்வார், யாரெல்லாம் தன் குடும்ப வாழ்விலே தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்களோ, குடும்ப வாழ்விலே ஓ தேங்க்யூ, தன்னுடைய வேலையிலே தன்னுடைய பிசினஸ்ல கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவரே விசுவாச அறிக்கை செய்தார்களோ, நம்முடைய பிள்ளைகளை நீர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் உம்மை நோக்கி பார்த்த போது, உம்மை நோக்கி கூப்பிட்ட போது, அந்த வனாந்தரத்தில், அந்த முட்புதரிலே ஓ தேங்க்யூ, ஒரு வாய்ப்பு இல்லாத அந்த இடத்துல ஓ ஆபிரகாமுடைய தேவைக்கு அதிகமாய் ஆயத்தம் பண்ணி சிக்க வைத்த தேவன் அல்லவா? இந்த நாள் இன்றைக்கு நீர் உயிரோடு கூட இருக்கிறீரப்பா. தேங்க்யூ. இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள தேவராயிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு உண்மை நோக்கி கூப்பிட்டாலும், உண்மை நோக்கி பார்த்தாலும், இப்போதே நானுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை தொடுவதாக, உங்கள் பிள்ளைகளை சந்திப்பதாக. தேங்க்யூ லார்ட். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைத்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகலே ஆண்டவரே. ஆமாண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன், தேவைக்கு அதிகமாய் சந்தித்த தேவன். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையில் ஒரு அதிசயம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் என்ன தேவையோடு கூட இருந்தால், ஒருவேளை சுகத்துக்காக காத்திருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க என் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை செய்வீராக. எல்லா நெருக்கங்கள் மாறுவதாக. ஆமாண்டவரே, ஐயோ வெட்கப்பட்டுருவோமோ, ஐயோ என் தேவை சந்திக்கப்படாமல் போயிடுமோ, ஐயோ மனிதருக்கு தாழ்த்தப்பட்டு போயிடுவோம்னு சொல்லி பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை கூட நீர் நம்முடைய கரத்தை நீட்டுவீராக, நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடக்கும்படி ஜெபிக்கிறப்பா. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமாண்டவரே, ஓ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். நம்முடைய பிரசனத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். நீர் எல்லாம் பார்த்து கொள்ளும். தேவைக்கு அதிகமாய் கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒரு அதிசயம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவள் கண்கள் திறக்கப்பட்டு அவள் தேவைகளை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாமத்தினால் இந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் மெய்யாய் உங்கள் தேவைக்கு அதிகமாய் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஜெப தேவைக்கும் ஆலோசனைக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் PJC ராபின்சன், நம்பர் 25/65, வசந்தா பிரஸ் ரோட், அடையார், சென்னை 20. Phone number 9884422235 and 9677222004.